வறட்சின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனா வறட்சியில தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யார் யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் துதித்து பாடி ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். ஆமென். மீண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த யூடியூப் மூலமாக பார்ப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்து இந்த மாலை கூடுகை நம்ம ஆரம்பிக்கலாம். அன்பு தேவனே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். மீண்டுமாய் உம்முடைய சமூகத்தில் ஒன்று கூடி வர நீர் எங்களுக்கு தந்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. இன்று முழுவதும் இந்த இரவு வேளை, இந்த மாலை வேளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீரே எங்களை நடத்தி, ஆமென், நீரே எங்களை ஆளுகை செய்து உம்முடைய பிரசன்னத்தில் களி கூற, ஜெபிக்க, உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆவியானவரே, எங்களை நீர் முற்றிலுமாய் நீர் மூடிக்கொள்ளும், ஆளுகைக்குள்ள கொண்டு வார். எங்களுடைய சிந்தனைகளை சுத்திகரியும் அப்பா. இந்த நாளில் உமக்கு பிரியமான ஆராதனை, உமக்கு பிரியமான ஜெபங்கள் நாங்கள் ஏறெடுக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை. இவ்வேளையிலே ஒரு பழைய பாடல் நம்ம நல்ல கைகளை தட்டி பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் கைகளை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. துங்கன் இயேசுவே தூயா உமக்கே துதிகள் சாற்றிடுவே. துங்கன் இயேசுவே தூயா உமக்கே துதிகள் சாற்றிடுவே. மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. அங்குள்ளார எங்குமே ஒளி மங்கிடாமல் தங்கிட வேண்டும். அங்குள்ளார எங்குமே ஒளி மங்கிடாமல் தங்கிட வேண்டும். போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. ஆழ்ந்த சேற்றில் அமிழ்ந்த எம்மையை அணைத்து எடுத்தோனே. ஆழ்ந்த சேற்றில் அமிழ்ந்த எம்மையை அணைத்து எடுத்தோனே. ஆழிதனில் எம் பாவம் எரிந்த அன்னை உத்தமன். ஆழிதனில் எம் பாவம் எரிந்த அன்னை உத்தமன். அன்றும் என்றும் என்றும் துதிப்பே மன்னவனையே மனதிலே. அன்றும் இன்றும் என்றும் துதிப்பே மன்னவனையே
மனதினிலே. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. பாவம் போக்கியே கோபம் மாற்றியே ரோகம் தொலைத்தோனே. சொல்லுவோம். பாவம் போக்கியே கோபம் மாற்றியே ரோகம் தொலைத்தோனே. துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே. துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே. தூயா தேயா காயம் மாற்றியே கருணாநிதியே பரிகாரியே. தூயா தேயா காயம் மாற்றியே கருணாநிதியே பரிகாரியே. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. பாரில் என்னையை பிரித்தெடுத்தோனே தாவி வந்தோனே. பாரில் என்னையை பிரித்தெடுத்தோனே தாவி வந்தோனே. அகமதினிலே ஆவியினிட அருள் நிறைந்தவரே. அகமதினிலே ஆவியினிட அருள் நிறைந்தவரே. தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமா அருள் ஜீவிக்க. தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமா அருள் ஜீவிக்க. போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. பூரணராகவே பூவில் வாழ்ந்திட கிருபை அளித்தோனே. சொல்லுவோமா. பூரணராகவே பூவில் வாழ்ந்திட கிருபை அளித்தோனே. புகழை விரும்பேன் மகிழ்வேன் தினமே மகிமை செலுத்திடுவேன். புகழை விரும்பேன் மகிழ்வேன் தினமே மகிமை செலுத்திடுவேன். ஓடே தேனே கொல்லாதோ கானம் பாடியே துதித்திடுவேன். ஓடே தேனே கொல்லாதோனே கானம் பாடியே. சுலம கோனே ஓடே தேனே கொல்லாதோனே கானம் பாடியே. மின் சொல்வோம். ஓடே தேனே கொல்லாதோனே கானம் பாடியே துதித்திடுவேன். போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோம் போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே. அகிலத்தையும் அகிலத்தையும் ஆகாயத்தையும் முந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவரே நீ சீர்திருத்திரே உந்தன் வல்ல கரத்தினாலே. அகிலத்தையும் ஆகாயத்தையும் முந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவரே நீ சீர்திருத்திரே உந்தன் வல்ல பரத்தினாலே. ஆகாதது ஒன்றும் இல்லை உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது ஒன்றும் இல்லை உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. சர்வ வல்லவர் கனமகிமைக்கு பாத்திரரே. ஆகாதது ஏதுமில்லை உம்மா ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது ஏதுமில்லை உம்மா
ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது ஆகாதது ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. சர்வ வல்லவரே, கன மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா ஆகாதது ஒன்றும் இல்லை. அகிலத்தையும் அகிலத்தையும் ஆகாயத்தையும் முந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீ சிருஷ்டித்தீரே, உந்தன் நல்ல கரத்தினாலே. பாடுவோமா? அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவரே நீ சிருஷ்டித்தீரே, உந்தன் நல்ல கரத்தினாலே. ஆகாதது ஆகாதது ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. சர்வ வல்லவரே, காண மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா ஆகாதது ஒன்றும். சொல்லும் ஆண்டவரை பார்த்து, ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. பாடுவோம். ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா ஆகாதது ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாதது ஒன்றும் இல்லை. சர்வ வல்லவரே, கன மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம். ஆகாதது என்று ஏதுமில்லை. ஆகாதது என்று. Nothing is too difficult for Jesus. ஆகாதது ஆகாதது என்று ஏதுமில்லை. உம்மா ஆகாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நம்மை காக்கிற தேவன் அவர். அவருக்கு எதுவும் லேசான காரியம். ஆமென். இன்னொரு பாடலை பாடுவோம். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பார், ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல் காப்பார். ஆமென் ஆமென். சங்கீதம் 121 எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஆமென். நம்மை காக்கிற ஆண்டவர் எப்பொழுதுமே ஆமென் கண் விழித்து கொண்டு கண்ணு உறங்காமல் நம்மை பாதுகாக்கிறார். அந்த நல்ல தேவனை துதித்து பாடுவோமா? என்னை காக்க கர்த்தர் உண்டு. ஒரு பழைய பாடல் நம்ம சேர்ந்து பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பா, ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பா. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பா, ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பா. மீண்டும் சொல்வோம். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பா, ராப்பகல் கண்ணுறங்காமல். மீண்டும் சொல்வோம். என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பா, ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பா. என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பா. நான் படுத்து உறங்கினாலும் அவன் கண்ணுறங்காமல் காப்பா. என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பா. நான் படுத்து உறங்கினாலும் அவன் கண்ணுறங்காமல் காப்பா. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பா, ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பா. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பா, ராப்பகல் கண்ணுறங்காமல். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பா.
நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பான். என் கால்கள் கண்ணில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பான். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பான். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் பகல் நேரம் பறந்திடும் அம்பும் ஒன்றும் செய்ய முடியாது. ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லுங்க, பகல் நேரம் பறந்திடும் அம்பும் ஒன்றும் செய்ய முடியாது. ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. என்னை காக்க கர்த்தரும், கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். சொல்லுங்க, ராப்பகல் கண்ணுறங்காமல். கூட சேர்ந்து பாடுவீங்களா? என்னை காக்கும் கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். One more time. என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். பகல் நேரம் பறந்திடும் அம்பும் ஒன்றும் செய்ய முடியாது. ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லுங்க, பகல் நேரம் பறந்திடும் அம்பும் ஒன்றும் செய்ய முடியாது. ராஜாம பயங்கரத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. இருளில் நடமாடும் கொள்ளை நோயும் ஒன்றும் செய்யாதே. மத்தியான பாழாக்கும் சங்காரம் ஒன்றும் செய்யாதே. என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல். என்னை காக்க கர்த்தர், என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். என் கால்கள் கண்ணில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பான். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பான். என் கால்கள் கண்ணில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பான். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பான். என்னை காக்கும் கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். என்னை காக்க கர்த்தருண்டு. சொல்லிக்கொண்டே இருப்போம், எப்பொழுதும் கண்ணுறங்காமல் நம்மை பாதுகாக்கிறாரே. என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரத்தென்னை காத்திட வந்திடும் தேவன் உண்டே. சிங்கத்தின் கெபியில் கூட பயந்திடவே நான் பயந்திட மாட்டேன். தீவிரமாய் தீவிரத்தென்னை காத்திட வந்திடும் தேவன் உண்டே. அக்கினியின் சூளையில் நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கரத்திற்குள் மறைத்துக் கொண்டு கருத்தாய் காக்கும் தேவன் உண்டே. அக்கினி சூளையில் நடுவில் எரிந்திடவே நான் எரிந்திட மாட்டேன். கரத்திற்குள் மறைத்துக் கொண்டு கருத்தாய் காக்கும் தேவன் உண்டே. என்னை காக்க கர்த்தர் உண்டு, கருத்தாய் என்னை காப்பான். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பான்.
என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தா என்னை காப்பார். சொல்லுங்க, ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என் கால்கள் கல்லில் இடராமல் தூதர்கள் கொண்டு காப்பார். நான் படுத்து உறங்கினாலும் அவர் கண்ணுறங்காமல் காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தா என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல் கண்மணி போல காப்பார். என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தா என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல். மீண்டும் சொல்லுங்க, என்னை காக்க கர்த்தருண்டு, கருத்தா என்னை காப்பார். ராப்பகல் கண்ணுறங்காமல். அவருடைய கிருபை எண்ணி பார்த்து சொல்லுங்க. அவர் நம்மை பாதுகாத்த விதங்களை எண்ணி பார்த்து பாடுங்க. ஆமே. ராப்பகல் கண்ணுறங்காமல். கிருபை, கிருபையே, கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. கிருபையே, கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. கிருபையே, கிருபையே, கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. நிற்பதும் கிருபைதான், கிருபைதான். கண்களை மூடி கிருபையே, கிருபையே, கிருபையே சொல்லிட வார்த்தை இல்லையே. நிற்பதும் கிருபைதான், கிருபைதான், தேவ கிருபைதான். நின்னது, நின்னது தயையா, தயையா, உந்தன் தயையா. நிற்பதும், நிற்பதும் கிருபைதான், கிருபைதான், உந்தன் கிருபைதான். இன்னும் ஒரு முறை சொல்லுவோம். நிற்பதும் கிருபைதான், கிருபைதான், உந்தன் கிருபை. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை தினந்தோறும் பாதுகாக்கிறது. ஹல்லேலூயா. வாதை அணுகாமல் நம்மை பாதுகாக்கிறாரே. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. எங்களை பாதுகாக்கிற தேவனே, உமக்கு நன்றின்னு சொல்லி எங்கள் கூடாரத்தை வாதை அணுகாதபடிக்கு ஆண்டவரே நீர் பாதுகாக்கிறீர். சந்தோஷத்தினால் எங்களை நிரப்புகிறீர், மகிழ்ச்சியினால் எங்களை நிரப்புகிறீர். உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதிக்கும் பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. சொல்லுங்க, எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து சொல்லுங்க, என் ஆண்டவரே என்னை பாதுகாக்கிறீர், என் குடும்பத்தை பாதுகாக்கிறீர். நாங்கள் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நாங்கள் எம்மாத்திரம், நாங்கள் எம்மாத்திரம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. எங்களை தேடி வந்தவரே, எங்களை ரட்சித்தவரே, உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். எங்களை பாதுகாக்கிறீர். கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறது போல் எங்களை பாதுகாக்கிறீர். ஹல்லேலூயா. உம்முடைய சிறகின் கீழ் வைத்து பாதுகாக்கிறீர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை பாதுகாக்கிறவரே, பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி. எங்களை போஷிக்கிறவரே உமக்கு நன்றி. எங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி. எங்கள் ஆமென் மெய்ப்பரே உமக்கு நன்றி. சொல்லுங்க, பராக்கிரமம் அல்ல, கையின் பலனால் அல்ல, உந்தய வல்லவோ என்னை நடத்தினது. பராக்கிரமம் அல்ல, கையின் பலனால் அல்ல, உந்தய வல்லவோ நடத்தினது.
நம்முடைய பராக்கிரமம் அல்ல, நம்முடைய திறன் அல்ல, நம்முடைய தாளந்து அல்ல. அப்படி கிருபையினால் நாம் இவ்வளவு உயரத்திற்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சொல்லுறீங்க? அவருடைய கிருபையினால நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். அதை உணர்ந்து பார்த்து எல்லாரும் கண்களும் மூடி ஹல்லேலூயா கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லு. பராக்கிரமம் அல்ல, கையின் மேலனால் அல்ல, உந்தயவல்லவோ என்னை நடத்தினது. என் திறனால் அல்ல, கையின் மேலனால் அல்ல, உந்தயவல்லவோ. சொல்லின் பராக்கிரமம் அல்ல, கையின் மேலனால் அல்ல, உந்தயவல்லவோ என்னை நடத்தினது. என் திறனால் அல்ல, கையுட பலத்தால் அல்ல, உந்தயவல்லவோ என்னை நடத்தினது. நின்ன கிருபையா கிருபையா தேவ கிருபையா நடத்தும் நயவா நயவா நித்திய தயவா. கிருபையா 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 சொல்லிட வார்த்தையில்லை. கிருபைதான் 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 உந்தன் கிருபைதான் நிற்பதும் நிற்பதும் கிருபைதான் கிருபைதான் உந்தன் கிருபைதான் தயவா அப்பா தயவா. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. சொல்வோம். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் தருபவரே, உமக்கே என்றென்றும் துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றும் துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் என்னன் இயேசு ராஜனே. எனக்கா நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் என்னன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். என்னில்
அவர் செய்தாரே. எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா இவ்வளவு கிருபையும் இவ்வளவு நன்மையையும் இவ்வளவு உயர்வுகளையும் ஆண்டவர் நமக்கு தந்தாரே. அதை எண்ணி பார்த்து கைகளை 2 கைகளை விரித்து ஆண்டவரே, எண்ணில் அடங்காத நன்மைகளுக்காக நன்றி. மீண்டும் சொல்லுவோம், எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அழிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அழிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கா என்றுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி. ஓ, துன்பமான வேளை இன்பமான நேரத்தில், கஷ்டமான பாதையில் கழிப்பான நேரத்தில் என் தேவன் என்னோடு இருக்கின்றாரே. அவரே நான் நம்பிடும் என் கண்மலையானவர். ஓ, துன்பமான வேளையில் இன்பமான வேளையில், கஷ்டமான பாதையில் கழிப்பான நேரத்தில் என் இயேசு என்னோடு இருக்கின்றாரே. அவரே என் கண்மலை, என் கோட்டையும் எந்தன் இயேசுவே. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. நான் நம்பும் கண்மலை என்றுமே, அவரை நான் என்றும் சார்ந்திடுவே. அவரை நான் என்றும் சார்ந்திடுவே. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த நான் நம்பும் கண்மலை என்றுமே, அவரை நான் என்றும் சார்ந்திடுவே. உம்மையே உம்மையே நான் என்றும் இயேசுவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மையே நான் என்றும் சார்ந்திடுவே. உம்மையே உம்மையே நான் என்றும் சார்ந்திடுவே. கலங்கிற வேளையில் கண்ணீரின் மத்தியில், வியாதியின் பாதையில், புலம்பலின் நேரத்தில் அழாதே என் மகனே, உன்னை விடுவிப்பாரே. நீ நம்பும் தேவன் உன்னை கைவிடாரே. எந்த இயேசுவே,
எந்தன் இயேசுவே நான் நம்பும் கண்மாலை என்றுமே அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே நான் நம்பும் கண்மாலை என்றுமே அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லுங்க ஆண்டவரே உம்மையே நான் சார்ந்திருப்பேன் no matter what happens in my life I will keep on believing in you I will keep on worshiping you I will keep on following you சொல்லுங்க எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே நான் நம்பும் கண்மாலை என்றுமே அவரை நான் என்னும் சார்ந்திடுவேன் இயேசுவை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே நான் நம்பும் கண்மாலை என்றுமே அவரை என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் ஓ நன்றி அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் இன்பமான வேளையில் துன்பமான எல்லா சூழ்நிலையிலும் நாளுமை சார்ந்திருப்போம் அப்பா ஓ அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன் ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே கடைசியை பாடி முடிப்போமா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம்
இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நம்ம எல்லாம் ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளை குறித்து நம்ம எல்லாம் வேதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். சாராள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். முதல்ல ஆண்டவர் அவளுக்கு பெயர் வைத்தது சாராய். அவளுடைய பெயர் சாராய், சாராய் என்று இருந்தது. சாராய் என்றால் அதற்கு அர்த்தம் சொல்றாங்க, என் ராணி, ஆபிரகாமுடைய ராணி என்று அர்த்தம். ஆனா ஆண்டவர் அவளுடைய பெயரை மாற்ற விரும்புகிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பெயரை மாற்றி சாராள் என்று சொல்லப்படாமல் சாராய் என்று சொல்லப்படாமல் சாராள் என்று சொல்லப்படுவாளாக என்று பெயரை மாற்றுகிறார். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற அதற்குரிய மீனிங் என்னன்னா, ஜாதிகளுக்கு தாய். அவள் ஒரு பிள்ளைகள் அல்ல, அவள் மூலமாய் ஒரு பெரிய ஜாதியே உருவாக போகிறது. ஆகவே ஜாதிகளுக்கு தாய் என்று அர்த்தம் கொள்ளும்படியான சாராள் என்று பெயரை கர்த்தர் சூட்டினார். அதற்கு வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிற மீனிங், உலகத்திற்கு ராணி. முதல்ல ஆபிரகாமுக்கு மட்டும் ராணி, இப்போ உலகத்திற்கே ராணி. அப்போ ஆண்டவருடைய கிருபையினால அவளை சாராள் என்று மாற்றினது மட்டுமல்லாமல், அந்த வாக்குத்தத்தம் பண்ணி ஆண்டவர் அவளுக்கு ஜாதிகள் அவள் மூலமாய் கட்டளையிடுவேன் என்று சொன்ன தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை அவள் மூலமாகவே நிறைவேறும்படி கர்த்தர் செய்தார். அந்த சாராளுடைய வம்சத்துல தான் நிறைய கோத்திர பிதாக்கள் வந்தாங்க. இன்றைக்கும் ஆபிரகாமுடைய வம்சம் பெரிய வம்சமாக படர்ந்து வருகிறது. அது மாத்திரமல்ல, புறஜாதிகளாகிய நாம் கூட ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறும்படி கர்த்தர் சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். ஆமேன். இந்த சாராளுடைய 90வது வயதுல ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம் இல்லையா? 90 வயதுல இப்பெல்லாம் பார்த்தா மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நடக்க கூட முடியாது. ஆனா கூட இப்ப சில இடங்கள்ல மெடிக்கலி 90 வயதில் உள்ள கிழவிகள் கூட பிள்ளைகளை பெறுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த நாட்கள்ல மெடிக்கல் எந்த இதுவும் இல்லாமலேயே, மருத்துவ வசதியே இல்லாமலேயே கர்த்தருடைய வார்த்தையை நம்பி 90 வயதுல இந்த சாராள் பிள்ளையை பெற்றுக்கொண்டாள். அவள் சாகும் பொழுது அவளுடைய வயது எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம்? சாராளுடைய வயது 127. திடீர்னு கேட்டா எப்படி இல்லையா? 127 வயது. இது ஒரு ஜெனரலா சாராளை குறித்த ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த சாராளுடைய நல்ல குவாலிட்டிஸ் நம்ம பார்க்க போறோம். இப்போ சாராள் அப்படிங்கிறதுனால பெண்கள் மட்டும்தான் அதை கவனிக்கணும் அப்படின்னு நினைச்சு சகோதரர்கள் நினைக்காதீங்க. ஆபிரகாமை குறித்து நம்ம தியானிக்கும் போது நாங்கள்லாம் கவனிச்சோம். நான் எல்லாருக்குமே நமக்கு உண்டு, எல்லாருமே கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் தான் வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப இந்த சாராளுடைய நல்ல ஒரு குவாலிட்டிஸை நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். ஆதியாகமம் 12:5. ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். இந்த சாராளுக்கு ஒரு நல்ல சுபாவம் என்னன்னா, கணவன் என்ன சொல்றாரோ அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு நல்ல ஒரு குணம். கணவன் சொல்லுகிறார், ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமோடு தான் பேசினார். சாராளுக்கு அந்த ஆண்டவர்னா யாருன்னே தெரியாது. ஆனா அவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய தேசத்தை விட்டுட்டு, இனத்தை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு புறப்பட்டு வான்னு ஒரு தெய்வம் சொல்லி இருக்கிறாரு, நீயும் என் கூட வா என்று சொல்லும் பொழுது சில மனைவிகள் கேள்வி கேட்பாங்க. இந்த காலத்து மனைவிகள் ரொம்ப கேள்வி கேட்பாங்க இல்லையா? ஏன் போனோம்? அந்த தெய்வம் உங்களோட மட்டும்தான் பேசுவாரா? ஏன் கூட பேச மாட்டாரா? அவர் யாரு? உண்மையான தெய்வமா இல்லையா? இன்னும் எங்க போறது? யார் கூட போறது? இந்த இதெல்லாம் விட்டுட்டு எப்படி போறது? வீட்டை எப்படி விட்டுட்டு? அன்னைக்கு லோத்தின் மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணாளா? இப்படி நிறைய கேள்விகளை எல்லாம் கேட்கிற மனைவிகளாய் இன்றைக்கு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டோடைய கிருபையினால இந்த சாராள் தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு பெண்ணாக நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வேதம் சொல்லுகிறது, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும். ஆமேன். எபேசியர் நீங்க வாசித்து எழுதி வைத்துக் கொள்ளுங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல சொல்லுகிறது, மனைவிகளே உங்கள் கணவருக்கு கீழ்ப்படியுங்கள். மனைவிகள், ஒரு கணவன் மனைவி என்றாலே அந்த குடும்பத்துல மனைவிகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற நல்ல ஒரு ஆலோசனை,
கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிஞ்சிட்டா அங்க வேற பிரச்சனையே இருக்காது. ஆனா எப்பவுமே கீழ்ப்படிகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எப்ப கஷ்டமா இருக்கும் தெரியுமா? கணவன் அன்பு செலுத்தாத ஒரு கணவனா இருந்தா, அன்பான கணவனா இருந்தா கீழ்ப்படுகிறது ரொம்ப ஈஸி. ஆனா கோவப்படுகிற கணவனா இருந்தா, எரிஞ்சு விழுற கணவனா இருந்தா, இல்ல அன்பே செலுத்தாத ஒரு கணவனா இருந்தா ஒரு நாள் கீழ்ப்படியலாம், ஒரு நேரம் கீழ்ப்படியலாம், 2 நேரம் கீழ்ப்படியலாம், அப்புறம் கோபம் வரும் இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கணவன்மார்களே நீங்கள் உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள். அதே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல மனைவிகளுக்கு சொல்லிட்டு 25ஆம் வசனத்துல நீங்கள் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். கொலோசியர் 3:18 மனைவிகளை நீங்கள் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லிவிட்டு உடனே கணவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார், பவுல் கொடுக்கிறார். 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல அன்பு கூறுங்கள், அவர்களை கசந்து கொள்ளாதீர்கள். கசந்து கொள்ற கணவன்கள் இருக்கிறாங்கன்னு தான் கசந்து கொள்ளாதீர்கள் என்று சொல்லப்பட்டு. நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் ரொம்ப அன்பான ஒரு கணவனா இருந்ததுனால எவ்வளோ பெரிய வேலையை கூட ஈஸியா கீழ்ப்படுகிறதுக்கு சாராளுக்கு முடிந்தது. ஆனா அப்படி இல்லை, எந்த காரியமானாலும் மனைவிகள் கணவருக்கு கீழ்ப்படியணும், கணவர்கள் உங்கள் மனைவிகளில் அன்பு கூற வேண்டும். இது கர்த்தர் கொடுத்த கட்டளை. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை திருப்பி கொண்டீங்கன்னா இதுல சாராளை குறித்து ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை நம்ம வாசிக்க கேட்க போறோம். 5, 6ஆம் வசனம். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். 3ஆம் அதிகாரத்துல சாராளை குறித்து அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தபடியே ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். ஆமேன். அதற்கு முந்தின வசனம் சொல்லப்படுகிறது, நிறைய பரிசுத்த ஸ்திரீகள் தங்களுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்கரிப்பாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி உங்களுடைய இருதயத்துல காணப்படணும்னு சொல்லிட்டு மனைவிகள் எப்படி அலங்கரிக்கணுமா, அவர்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்தாலே அது ஒரு அலங்காரம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியேதான் சாராள் ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிந்தாள். ஆனா இன்னைக்கு உள்ள யங்கர் ஜெனரேஷன் பேர் சொல்லி கூப்பிட்டு தான் கணவனை கூப்பிடுறாங்க. அது நிறைய பெற்றோர். இப்ப சமீபத்துல கூட ஒரு அம்மா என்கிட்ட வேதனையோடு சொன்னாங்க, என்னுடைய மகனை அவனுடைய மனைவி பேர் சொல்லி கூப்பிட்டு வாடா போடா அப்படின்னு சொல்றா. ஏமா நீ கொஞ்சம் நீங்க வாங்கன்னு பேசக்கூடாதா என்று கேட்டா, இதுதான் எங்களுக்கு ரொம்ப ஐக்கியமா இருக்குது, எங்களுக்கு ரொம்ப அந்யோன்யமா இருக்குது அப்படின்னு சொல்றா. ஆனா பெற்றோராகி எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. வெளியில போகும்போது எங்களுடைய டிரைவர் முன்னாடி கூட சாம் இங்க வா அப்படி இப்படிலாம் பேசும்போது, இந்த உதாரணத்துக்கு சாம் சொன்னேன், ஆனா அப்படி சொல்லும் போது என்ன நடக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது என்று ஒரு அம்மா ரொம்ப வேதனையோடு சொன்னாங்க. உண்மையிலேயே பெற்றோராய் வந்திருக்கிற நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகள் தன்னுடைய கணவரை நேசிக்கணும், மரியாதை செலுத்தணும், மரியாதையா கூப்பிடணும் என்பதை கற்றுக் கொடுக்கும் பொழுது பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். அதே வேளையில நாம் அப்படி இருந்தா நம்ம பார்க்கிற பிள்ளைங்க அப்படிதான் கண்டிப்பா நம்மளை கீழ்ப்படிவாங்க இல்லையா? அப்போ சாராளை போல எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து, எப்ப கீழ்ப்படிதல் வரும்னா ஒரு மரியாதை இருந்தாதான், கணவன் மேல ஒரு மரியாதை இருந்தாதான் அந்த கீழ்ப்படிதல் வரும். அப்ப இன்றைக்கு காலகட்டத்துல பெண்கள் கணவனுக்கு கீழ்ப்படியணும், மரியாதை கொடுக்கணும். அதே வேளையில சகோதரர்கள் மனைவிகளை நேசிக்கணும், அவர்களை கசந்து கொள்ளக்கூடாது என்பதை இந்த பாடத்துல சாராளுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். இன்னும் சாராளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். இதுல பார்க்கிறோம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், கூடாரத்துக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளைகள் 3 புருஷர் வந்து, தேவ மனிதர்கள் வந்து இருந்த பொழுது ஆபிரகாம் ஓடி போய் வாங்க வாங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்கன்னு கூட்டிட்டு வந்ததும் அல்லாமல் என்ன சொல்றாரு, நீ போய் 3 படி மாவு எடுத்து அப்பம் சுடு.
அப்புறம் மாட்டு மந்தைக்கு போய் எல்லாத்தையும் பிடிச்சி எல்லாத்தையும் சமையல் பண்றதுக்கு எல்லாம் பிளான் பண்றார். இந்த காலத்துல ஒரு விருந்தாள் வரணும்னா முதல்ல யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? யார்கிட்ட? மனைவி கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு சரி வர சொல்லுங்க அப்படின்னா தான் என்ன செய்ய முடியுது, வர முடியுது. அதுவும் மனைவிகளுக்கு பொதுவா அவங்களுடைய அம்மா வீட்டு அவங்க சொந்தக்காரங்க வந்துட்டா கேட்கவே வேண்டாம், எல்லாத்தையும் செய்வாங்க, எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்வாங்க. ஆனா கணவனுடைய பகுதியிலேருந்து யாராவது வர்றாங்கன்னா இவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். நிறைய காரியங்கள், அதுவும் வெளியே இருந்து யாராவது வந்தா இன்னும் எக்ஸ்ட்ரா பெர்மிஷன்லாம் கேட்டாதான் அது நடக்கும். ஆனா இங்க பாருங்க, ஆபிரகாம் பார்க்கறாரு, கூட்டிட்டு வந்துடுறாரு 3 பேரை. அப்போ 3 பேரை கூட்டிட்டு வந்து 3 படி மாவு எடுத்து அப்போ சுடுன்னு சொல்லும்போது இந்த சாராள் உடனே கீழ்ப்படிந்தா. காரணம், ஆபிரகாமுக்கு தெரியுது என்னுடைய மனைவி என்ன போலவே எனக்கு கீழ்ப்படிவாள். ஒன்று. 2வது, அவளுக்கும் விருந்தோம்புகிற ஒரு பண்பு, அந்நியரை உபசரிக்கிற ஒரு பண்பு, நல்ல பண்பு இருக்கிறதுன்னு தெரிஞ்சதுனாலதான் அவர் அழகா கூட்டிட்டு வந்துட்டார் இல்லையா? இன்றைக்கு பெண்களாகிய நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு இந்த உபசரிக்கிற ஒரு பண்பு நமக்கு இருக்க வேண்டும். பொதுவாகவே சொல்லுவாங்க, தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டாலே தமிழ்நாட்டு பாரம்பரியமே என்ன சொல்லுவாங்க, உபசரிப்பு தான். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு போறதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சாராளுடைய வாழ்க்கையிலிருந்து, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக் கொடுக்கிற காரியம், நம்ம வருகிறவங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அவர்களை உபசரிக்கணும், அவர்களை நல்லா விருந்து கொடுத்து அனுப்பும் பொழுது அவர்கள் மனம் குளிர்ந்து நம்மை ஆசீர்வதித்துட்டு போகும்போது அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பா நமக்கு வந்து சேரும். ஆமென். இதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அந்நியரை உபசரிக்க நீங்க மறவாதீர்கள், இதனால் சில தேவ தூதர்களை கூட உபசரித்து. நிறைய பேர் சாட்சி சொல்றதை நான் கேட்டிருக்கேன். யாராவது வந்து கேட்பாங்க, அப்ப வந்து அவங்க ஏதோ ஒண்ணு கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப பார்த்தா கூட அவங்கள பார்க்க முடியல. நிறைய பேர் சொல்றாங்க, இப்படி ஒரு ஆளே நாங்க பார்க்கல, அப்படிலாம் சொன்னோன்னு நிறைய பேர் சாட்சி சொல்வதை நான் கேட்டு இருக்கிறேன். வேதம் தெளிவா சொல்லுது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால் சில தேவதூதர்களை உபசரித்தது உண்டு. அடுத்தது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நாங்க உங்களை சாப்பாடு இல்லை, உணவு கொடுத்தோம் என்றெல்லாம், நான் சாப்பிட பசியோடு இருந்தேன், உணவு கொடுத்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது நாங்க எப்போ ஆண்டவரே நாங்க உங்களுக்கு உணவு கொடுத்தோம் என்று கேட்பார்கள். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரா, நான் இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்க எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நீங்க அந்நியரை உபசரிக்க மறக்காதீங்க, ஏழைகளுக்கு உதவி செய்ய மறக்காதீங்க, உங்க சொந்தக்காரங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்தினருக்கு எல்லாருக்கும் நீங்க உபசரிக்க நீங்க மறவாதீங்க, தேவ ஊழியர்களை கனம் பண்ண நீங்க ஒரு நாளும் மறக்காதீங்க. இதனால வருகிற ஆசீர்வாதங்களை நீங்க அதிகமா பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அம்மா தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே உபசரிக்கிறதுல இந்த சாராள் ரொம்ப நல்ல ஒரு பெயர் பெற்றவளாய் காணப்பட்டாள். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபிரேயர் 11:11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி கர்ப்பம் தரிக்க பெலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். இதுல பார்க்கிறோம் சாராளுடைய விசுவாச வாழ்க்கையை பார்க்கிறோம். முதல்ல பாத்தீங்கன்னா இவள் நகைக்கிறாள், விசுவாசிக்கல. 90 வயதான எனக்கு பிள்ளை பிறக்குமோ, வயது சென்ற எனக்கு பிள்ளை பிறக்குமா, கற்பம் செத்து போன எனக்கு பிள்ளை பிறக்குமா என்று நகைக்கிறாள். ஆனால் அதன் பிறகு அவளுக்குள்ளே ஒரு விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசத்தினாலே அவர் நினைக்கிறார், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் வாக்கு மாறாதவர். ஆமென். முதல்ல ஆண்டவர் மேல அவளுக்கு ஒரு விசுவாசம் வருது. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரே, உன்னுடைய சந்ததி இவ்வளவா இருக்கும், நட்சத்திரங்களை போல இருக்கும், மணலை போல இருக்கும் என்று ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சொன்னதை கேட்ட இந்த சாராளுக்குள்ளேயும் விசுவாசம் பெருக ஆரம்பிச்சது. அப்ப ஆண்டவர் சொன்னால் கண்டிப்பா சொன்னதை செய்து முடிப்பார். ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் வந்தது. அடுத்தது அவருடைய வார்த்தை மேல விசுவாசம் வந்தது. அப்போ விசுவாசம் வந்த பிறகு அவள் தன்னுடைய சரீரத்தை நினைக்கவே இல்லை.
சரீரத்தை நினைக்கல. இது பலவீனமான சரீரம்தான், இது முடியாத காரியம்தான் என்று அவள் நினைக்கவில்லை. அவள் கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்தாள். எப்படி பலன் அடைந்தாள்? அவள் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர், அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று விசுவாசம் அவளுக்குள் பெருக 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 அவளுக்குள்ளே ஒரு பலன் வந்தது. ஆமேன். அந்த பலத்தினாலே அவள் கர்ப்பம் தரித்து பிள்ளையை பெற்றாள். ஹல்லேலூயா. 90 வயதான ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்க முடியாது, உலக பிரகாரமா முடியாது. ஆனால் அவளுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் அவளுக்கு ஒரு பலனை கொடுத்தது. ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பெருகும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. சின்ன வயசுலயே நிறைய பேரை பார்த்தா, ஐயோ கால் வலிக்குது, கை வலிக்குது, பலனே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. காரணம் என்னன்னா, ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க பிடித்தா, வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் என்னை பலப்படுத்துவார். ஆமேன். வேதத்திலே வாக்குத்தத்தங்கள் நிறைய இருக்குது பலனை குறித்து. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் நீங்க பிடித்து கொண்டு விசுவாசிக்கும் பொழுது, விசுவாச அறிக்கை பண்ணும் பொழுது உங்களை அறியாத ஒரு புதிய பலன் உங்களுக்குள்ளே உண்டாகும். ஆமேன். சாராள் விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்தாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பலனை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்ப அன்றைக்கு சாராள் கர்ப்பம் தரித்தாள். இன்றைக்கு நம்ம ஆத்துமாக்கள் உருவாகும் அளவும் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று பவுல் சொன்னது போல நாம் ஆண்டவருக்குள்ளே அநேக பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். ஆமேன். ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும். நம்ம நினைக்கலாம், நான் எங்க போய் ஊழியம் செய்ய முடியும், என்னால எப்படி முடியும், எனக்கு வயசாகி போச்சு, என் குடும்பத்துல நான் கூட்டத்துக்கு வரலாம், ஆனா வெளியே போய் யார்ட்டையும் சொல்ல முடியாது, அப்படிலாம் நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் இருந்தால், கர்த்தர் மேல ஒரு தைரியம் இருந்தால், நீங்க பலன் அடைந்து தைரியம் அடைந்து நீங்களும் நிறைய ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக ஆதாயம் பண்ண முடியும். ஆமேன். ஹல்லேலூயா. சரீர பிரகாரமான பலனும் அடைய முடியும், ஆத்தும பிரகாரமாக ஆத்தும ஆதாயம் பண்ணுவதற்கும் கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. ஆகவே அந்த விசுவாச வாழ்வை நம்ம பார்க்கிறோம் இந்த சாராளுடைய வாழ்க்கையில. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 21 7ஆம் 8ஆம் வசனங்கள். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றாள். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். சாராள் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனம். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள். போதும் பாருங்க. அவள் பிள்ளை பெற்ற பிறகு அவள் சொல்லுகிற ஒரு காரியம், தேவன் என்னை நகைக்க பண்ணினார். அப்போ எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் யாருக்கு கொடுக்கிறா? தேவனுக்கு கொடுக்கிறா. இப்ப நாம இருந்தா என்ன சொல்லுவோம்? நான் ஜெபம் பண்ணேன், நான் விசுவாசமா இருந்தேன், நான் நம்புனேன் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை, நான் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டேன், பிடித்து ஜோமணி பலன் அடைந்து பிள்ளையை பெற்றெடுத்தேன். ஆனா அப்படி இல்லை. இவள் சொல்லுகிற காரியம், தேவன் என்னை நகைக்க பண்ணினார். ஆமேன். கர்த்தர் என்னை பிள்ளையை கொடுத்து என்னை நகைக்க பண்ணினார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது, கர்த்தர் அற்புதம் செய்யும் பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்த மறக்க கூடாது, கர்த்தருக்கு நன்றி செலுத்த மறக்க கூடாது. என்னுடைய பலத்தினாலதான், என்னுடைய உபவாசத்தினாலதான், என்னுடைய ஜெபத்தினாலதான், என்னுடைய பரிசுத்தத்தினாலதான், என்று நம்மளையே நம்ம பெருமை பாராட்டினா அது ஆசீர்வாதமே கிடையாது. ஆனா கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. என்னதான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாலும், எத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருந்தாலும் ஜெபத்தை கேட்கிறவர் கர்த்தர் தான், வேற ஒன்னும் கிடையாது. ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறது ஆண்டவர் தான்.
அப்போ ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, வேலைக்காக, வருமானத்துக்காக, நமக்கு கொடுத்த சுகம், ஜீவன், பலனுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இவ்வளோ நல்ல குவாலிட்டிஸ் இந்த சாராளுக்குள்ள இருந்தா கூட ஒரு சில தவறான குவாலிட்டிஸும் தப்பான காரியங்களும் இருக்கிறது. ஏன்னா அவளும் ஒரு மனுஷி தானே. இன்னைக்கு நம்மெல்லாம் திடீர்னு வெளியில பார்க்கவங்க என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பர்ஃபெக்டா இருக்காங்கப்பா, ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறாங்க, தேவதூதன் போல இருக்காங்கன்னு சொல்லிடலாம். ஆனா உள்ள வந்து பார்த்தாதான், வீட்டுல வந்து கேட்டாதான் நம்ம பிரச்சனை தெரியும். ஏன்னா நம்மளும் மனிதர்கள் தான், நாமும் பலவீனமானவர்கள் தான். எலியாவை குறித்து கூட சொல்லப்பட்டு இருக்கிறது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான். இந்த உலகத்துல பாடுள்ள மனுஷர்கள் தான். ஆனா ஆண்டவரிடத்துல சில காரியங்களை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த குறைவுகளை அப்பா நிறைவாக்குங்க என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு நேராக பரிசுத்தத்தை நோக்கி கடந்து செல்ல வேண்டும். குறைவு உள்ளவர்கள் தான், எல்லாரும் தவறு செய்யறவங்க தான். ஆனா அதை திருத்தி கொள்றது ரொம்ப ரொம்ப நல்ல காரியம். இந்த சாராளுடைய வாழ்க்கையில ஏன் அந்த கெட்ட குணங்களை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் அது ஆண்டவரை விட்டுவிட எனக்கு கிருபை தாரும் என்று கேட்பதற்கு வசதியாக. முதல்ல பாத்தீங்கன்னா அவளுக்குள்ள நகைக்கிறாள். ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தால் கூட அது எப்படி எனக்கு நடக்கும் அப்படின்னு நகைத்தாள் முதலாவது. அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட சில சமயங்கள்ல ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் தெளிவா கொடுத்திருப்பார். நமக்கு இந்த காரியங்கள்லாம் நடக்கும், நமக்கு உள் மனசு சொல்லும். ஆனா வெளியில நம்ம என்ன சொல்லிடுவோம், நம்முடைய வாயில, இது எங்க நடக்க போகுது, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் எனக்கு எங்க நடக்கும், அவங்களுக்கு வேணா நடக்கும், எனக்கு எங்க நடக்கும், அப்படி நம்ம சொல்லிடுறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், கர்த்தர் வாக்கு பண்ணினா வாக்கு மாறாதவர். ஆமேன். நம்ம ஆண்டவரிடத்துல ஜபம் பண்ணினா அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்பார். நம்முடைய பாரத்தை ஆண்டவர் பாதத்துல வச்சுட்டா கர்த்தர் எங்க கேட்பார் அப்படின்னு நினைக்காதீங்க, கர்த்தர் கேட்பார். ஆமேன். எனக்கெல்லாம் அவர் செய்வாரா நினைக்காதீங்க, நமக்கு தான் கர்த்தர் செய்வார். ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைகள். ஆமேன். நமக்கு உதவி செய்யும்படி, நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கும்படிதான் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கு. இப்ப கூட ஆண்டவர் இங்க இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய உள்ளத்தை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நமக்கு வீட்டுல என்ன தேவை, நம்ம வீட்டுக்கு போனோடனே நமக்கு என்ன பிரச்சனை, எல்லாமே அவருக்கும் தெரியும். அப்ப என்ன நோக்கத்தோடு இங்க இருக்கிறோம், என்ன நோக்கத்தோடு சிந்தித்து கொண்டு இருக்கிறோம், அவருக்கு தெரியும். அவர் நமக்கு அற்புதங்களை செய்வார், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அதுல நீ எந்த மாற்றமோ வேண்டாம். ஆகவே ஒரு விசுவாசத்தோடு பிடித்து கொள்ளுங்க, நகைக்க வேண்டாம். ஆண்டவருடைய நகைக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாமே மட்டுப்படுத்துறது போல ஆயிருது. ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நம்ம மட்டுப்படுத்த கூடாது, கர்த்தரை அவிசுவாசமாய் நகைக்க கூடாது, விசுவாசத்தோடு அவரை பிடித்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 12:13. ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். இதுல பார்க்கிறோம், ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாராளிடத்துல நீ ஒரு பொய் சொல்லு என்று சொல்லுகிறான். அதே பொய்ய அந்த சாராள் என்ன செஞ்சிட்டா, சொல்லிட்டா. ஏன்னா அவளுக்கு தெரிந்ததெல்லாம் என்னுடைய கணவனுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும் என்பதுதான். பாருங்க, பொய் சொல்றதுல கணவனோடு கூட இவள் ஒருமனப்பட்டாள். இதே காரியத்தை தான் புதிய ஏற்பாட்டுல என்ன நடந்துச்சு, அனனியா சப்பிராள் வாழ்க்கையில இதே போலதான் பொய் சொல்வதற்கு ஒருமனப்பட்ட பொழுது அந்த புதிய ஏற்பாட்டுல உடனே தண்டனை கிடைச்சது. நம்ம நிறைய நேரங்கள்ல நினைப்போம், பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்தின் காலத்துலதான் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு அப்படி எல்லாம். ஆனா பாருங்க, புதிய ஏற்பாட்டு காலத்துல கூட அவர் தப்பு பண்ண உடனே தண்டனை கிடைச்சிருச்சு. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல சாராளுக்கு தண்டனை ஒண்ணுமே கொடுக்கல. ஏன்னா ஆண்டவர் அவர்களை கொண்டு ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்திருந்தார், ஒரு சித்தத்தை வைத்திருந்தார். ஆபிரகாம் மூலமாக சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த ஆபிரகாம் மூலமாக ஜாதிகள் உருவாக வேண்டும், இந்த சாராள் மூலமாக நிறைய மக்கள் இந்த உலகத்துக்கு வர வேண்டும் என்பதை ஒரு நோக்கத்தை வைத்திருந்தபடியினால கர்த்தர்
அவர் தண்டனை கொடுக்காமல் அதை உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாமை கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார், அபிமெலேக்கு கடிந்து கொள்ளுகிறான். அதே போல இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் அந்த சாராளுக்கே ஒரு முகத்துக்கு முக்காடாவதாக என்று சொல்லி ஒரு கொட்டு கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப சின்ன சின்ன ஒரு தண்டனையை கொடுத்து சாராளை கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில பொய் சொல்லணும்னு சொன்னா கொஞ்சம் நம்ம எடுத்து சொல்லலாம், சொல்லி பார்க்கலாம். இது சொன்னா வீணான பிரச்சனை, ஏன் இந்த பொய் சொல்லணும், அதை விட நம்ம அமைதியா இருக்கிறது பெட்டராச்சே என்று நல்ல ஆலோசனைக்காரிகளாக இருக்கலாம், நல்ல ஆலோசனை கொடுக்கலாம். கணவன் மனைவிக்கு ஆலோசனை கொடுக்கலாம், மனைவி கணவனுக்கு ஆலோசனை கொடுக்கலாம். ஆமேன். அப்போ முடியாத சந்தர்ப்பத்துல ஆண்டவரே நீங்க பார்த்துக்கோங்கப்பான்னு ஆண்டவர் கையில நீங்க ஒப்பு கொடுத்துட வேண்டும். அது அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது கணவன் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 16:2. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். சாராய் ஆபிரகாமை பார்த்து, இந்த அடிமை பெண்ணின் மூலமாய் என் வீடு கட்டப்படட்டும் என்று ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். பொய் சொல்லும் போதெல்லாம் அங்க ஆலோசனை கொடுக்கல, ஆனா இந்த இடத்துல அவள் ஒரு ஆலோசனை கொடுக்கிறாள். ஆனா 12ஆம் அதிகாரத்துல பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு உண்டாகி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 15ஆம் அதிகாரத்துல உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். அந்த அத்தனை வாக்கு தத்தங்களையும் ஆபிரகாம் கண்டிப்பா யாருக்கு சொல்லி இருப்பான்? மனைவிக்கு சொல்லி இருப்பான். ஆனா அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேறுவதற்காக காத்திருக்க அவளால முடியல, பொறுமையோடு காத்திருக்க முடியல. அன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை வாசித்தோமே, காணாததை நம்பினோமாயில் அது வருவதற்கு பொறுமையோட காத்திருக்க வேண்டும். அப்ப நமக்கு அந்த பொறுமை தான் இல்ல. அதனால நமக்கு எப்பவுமே ஒரு ஆசீர்வாதம் உடனே கிடைச்சிடும். இன்னைக்கே பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளை இன்னைக்கே எழும்பி நடந்துடணும், அப்ப ரொம்ப சந்தோஷம் இல்லையா? இன்னைக்குதான் 5ஆம் கிளாஸ் படிக்குதுன்னா அது அதுக்குள்ள 10ஆம் கிளாஸ் முடிச்சிடணும். இப்பதான் வேலை வந்துச்சுன்னா உடனே கல்யாணம் முடிஞ்சிடணும், கல்யாணம் முடிஞ்ச உடனே பிள்ளை பிறந்துடணும். இதுதான் நம்முடைய ஆசீர்வாதம். உடனே 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 எல்லா ஆசீர்வாதமும் நடந்துடணும். பிரசங்கில பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு. நட ஒரு காலம் இருக்கு, ஒரு விதையை நம்ம போடுறதுக்கு ஒரு காலம் இருக்கு, அது முளைக்க ஒரு காலம் இருக்கு, அது பயிராகி பலன் கொடுப்பதற்கு ஒரு காலம் இருக்கு. ஆனா இந்த சாராளுக்கு அவசரம், பொறுமை இல்லை. கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை ஒருவேளை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு, என்னுடைய கற்பத்தை அவரு அடைச்சு வச்சுட்டு இந்த ஆகார் மூலமா ஒரு பிள்ளையை பெற முடியுமே என்று அவளுடைய எண்ணங்கள், அவசர புத்தி வந்தது. 2வது, அவளுடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை அவளால் அறிய முடியல. தேவ சித்தம், தேவனுடைய திட்டம் இந்த ஆபிரகாமுக்கு சாராள் மூலமாக தான் ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறார். இந்த சாராள் மூலமாக தான் உனக்கு பிள்ளை பிறக்கும்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனா அவளுக்கு அந்த தேவ சித்தத்தை அறியணுங்கிற எண்ணமும் இல்ல, அந்த சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும், காத்திருக்கணுங்கிற எண்ணமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கணவன் ஒருவேளை காத்திருந்தா கூட அவரையும் அந்த சித்தத்துக்கு அவர் அடிபணிவதற்கு விடாம தன்னுடைய திட்டத்துக்கு, தன்னுடைய சொந்த எண்ணத்துக்கு அவரை வலுக்கட்டாயமா அடிபணிய வைக்கிறதை நம்ம இந்த வசனத்துல வாசிக்கிறோம். ஆக மொத்தம் பொறுமை இல்லை, தேவ சித்தத்தை அறியல, அறிந்தாலும் அதற்கு காத்திருக்க விரும்பல, அந்த தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்க விரும்பல, தன்னுடைய கணவனையும் அதை விட்டுட்டு டக்குன்னு ஒரு பிள்ளை வந்துடணும் என்பதுல, அவளுடைய வீடு கட்டப்பட வேண்டும் என்பதுல குறிக்கோளாய் இருந்ததை நம்ம எல்லாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை,
நம்முடைய குடும்பத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காதபடிக்கு ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வழியை வைத்திருப்பார், நமக்கு ஒரு சித்தத்தை வைத்திருப்பார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அதற்கென்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அது வரைக்கும் நம்ம ஜெபத்துல பொறுமையோடு காணப்படும் பொழுது கர்த்தர் நமக்கென்று வைத்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்து சேரும். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கென்று வைத்த அந்த திட்டத்தை, அந்த தேவ சித்தத்தை நம்மை கொண்டுதான் கர்த்தர் செய்து முடிப்பார். வேற யாரையும் வைத்து செய்து முடிக்க மாட்டார். அப்படி நம்ம குறுக்கு வழியில நம்ம போனா அதனால வருகிற வேதனை கஷ்டம்தான், கஷ்டம்தான். நீங்க பாத்தீங்கன்னா இந்த சாராள் அந்த அடிமை பெண் ஆகார். ஆனா அவள் வந்தது நிமித்தம், இவள் இப்படிப்பட்ட ஒரு குறுக்கு வழியில ஒரு தேவ சித்தத்தை விட்டு விலகினது நிமித்தம், அந்த ஆகார் ஒரு அடிமை பெண் தன்னுடைய நாச்சியாரை என்ன பண்றா? பரியாசம் பண்றா, கேலி பண்றா. யார்? அற்பமா என்றா. சாராள் எஜமாட்டி, அவளா அற்பமா என்றாள். அடுத்துக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த இஸ்மவேல் ஈசாக்கை பரியாசம் பண்றான், அவனை வேதனைப்படுத்துறான். காரணம், இந்த அடிமை பெண்ணை தேவ சித்தத்துக்கு மாறி அவள் ஆபிரகாமோடு இணையும்படி செய்து அந்த தேவ சித்தத்துக்கு விரோதமாக அவள் செயல்பட்டதன் விளைவுதான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவ சித்தத்துக்கு நம்ம போகும் பொழுது, தேவ சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது நம்ம லைஃப் நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். அந்த தேவ திட்டத்துக்கு விரோதமா நம்ம உலக ஆடம்பரங்கள் அல்லது உலக மனிதர்கள் பேச்சை கேட்டுட்டு நம்ம வலது பக்கம் இடது பக்கம் திரும்பினா கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஆமேன். ஆகவே நம்முடைய தேவ சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த அடிமை பெண் சாதாரணமா வேலை செஞ்சிட்டு இருந்தவளை இவள் தான் கொண்டு போய் ஆபிரகாம் இடத்துல விட்டு ஒரு பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கம்பல் பண்றா. ஆனா அதுக்கப்புறம் குழந்தை உருவான பிறகு கஷ்டப்படுத்துகிறாள், வேதனைப்படுத்துகிறாள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அடிமை பெண்ணாகிய ஆகாரை கடினமாய் நடத்தினாள். ஒரு சாதாரண ஒரு பெண், நம்மளால தானே இந்த ஒரு நிலைமைக்கு வந்தா. புருஷனை அறியாத பெண், தொடர்ந்து புருஷனை ஆபிரகாமை சொந்தம் கொண்டாட முடியாது. ஆனா அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டு தியாகம் செஞ்சிருக்கிறா உண்மையிலே. ஆனா அதெல்லாம் நினைக்காம அவளை கடினமாய் நடத்தினாள். எவ்வளவு கடினமா நடத்தினாளா? இவ எவ்வளவு கடினமா நடத்தி இருந்தா அவளை ஓடி போயிருப்பா. ஓடி போகிற அளவுக்கு, வனாந்திரத்துக்கு ஓடி போய் அலைந்து திரிகிற அளவுக்கு இந்த எஜமாட்டி கடினமாய் நடத்தினாள். அது மட்டும் இல்லாம பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதான், அனுப்பிரு அப்படின்னு சொல்லி பிள்ளைய அனுப்ப வச்சுட்டா. அந்த நேரத்துல ஆபிரகாமுக்கு கஷ்டமா தான் இருந்தது, பிள்ளையை குறித்து சொல்லப்பட்டது கஷ்டமா இருந்தது. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, முதல்ல நீ என்ன செய்யல, என்கிட்ட வந்து விசாரிக்காமல் நீ திருமணம் அவளோடு சேர்ந்தபடியினால, இப்ப சாராளுடைய பேச்சு அப்ப கேட்டதுனால இப்பவும் நீ கேளு என்று சொல்லி ஆண்டவர் அனுப்பிவிட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தத்துக்கு மீறி போகும் பொழுது பலவிதமான பிரச்சனைகளை, வேதனைகளை நாமும் சந்திக்கணும். நம் நிமித்தம் நம்மை சார்ந்தவர்களும் சந்திக்கிறபடி காணப்படும். ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்த போறோம். ஆண்டவரை, சாராளுடைய வாழ்க்கையில எப்படி தேவ சித்தத்துக்கு மீறி போனதுனால பிரச்சனை வந்ததோ அது எங்களுக்கு வேணாம். நாங்க உங்க சித்தத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். அடுத்தது, அப்படியே ஒரு தவறு பண்ணிட்டா கூட நம்ம யாரையாவது வேதனைப்படுத்துறபடி நம்ம நடக்க கூடாது, மற்றவர்களை கஷ்டப்படுத்தவே கூடாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்திலே, ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன், என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவையில்லான கடினமான பேச்சுக்கள், கடினமான காரியங்களை செய்யாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்ளும்படி ஆண்டவருடைய கரத்துல நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஆமேன். இந்த சாராளுடைய வாழ்க்கையிலிருந்து இவ்வளவு காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்தார். ஆமேன். இந்த சாராளுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நமக்கு சில அற்புதங்களை செய்யும்படி அவர் கற்றுக் கொடுக்கிற சில காரியங்களை நான் உங்களுக்கு வேகமாக சொல்லி நம்ம முடிக்க போறோம். முதலாவது முக்கியமான ஒரு காரியம், முடியாதவைகளை நம்முடைய ஆண்டவர் முடிய பண்ணுகிறவர். சாராளுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், முடியாதுன்னு நினைக்கிற காரியங்களை முடிய பண்ணுகிற தேவன். குழந்தை இல்லை, இல்லாததை இருக்கிறது என்று அழைத்து அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். அதாவது ரோமர் 4ஆம் அதிகாரத்துல முழுசும் சொல்லப்பட்டு இருக்கிறது.
அடுத்தது இவளுக்கு முடியாது, சாராளுடைய கற்பம் செத்து போயிற்று, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிற்று, இனி குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க? முடியாது, இனிமே முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படிதான், முடியாதுன்னு சொல்லி டாக்டர்ஸ் ஃபைலையே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனா கர்த்தர் நினைத்தால் எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றி அற்புதங்களை செய்ய முடியும். ஆமென். முடியாத நிலைமையில கூட கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியும். நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். இரும்பு கோடரி கீழே விழுந்தது, ஆனா அந்த இரும்பு மிதக்கவே மிதக்காது. அது மிதக்கிறது முடியாத ஒரு காரியம். ஆனா நம்முடைய ஆண்டவர் ஒரு மரத்தின் கொப்பை வெட்டி போட்டு அந்த இரும்பு கோடரியை மிதக்கும்படி செய்தார். நான் மரித்து 4 நாளாகி நாரி போன லாசருவை நம்முடைய ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள்ல இது இனிமே நடக்காது, இது இனிமே முடியாது, ஏன் இவ்வளோ லேட் ஆகுது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கல என்றெல்லாம் நீங்க சோர்ந்து போயிருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், முடியாதவைகளை கர்த்தர் முடிய பண்ணுவார். என் தேவனால் எல்லாம் கூடும். மனுஷனால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. ஆகவே உங்க வாழ்க்கையில சாராளுக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியுமானால், உங்க வாழ்க்கையில உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில அதிசயங்களை கர்த்தர் செய்ய அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென். உங்களுடைய பலவீனமான சரீரத்தை பலப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் மனைவியை நீ சாராய் என்று அழையாமல் எப்படி அழைக்கணும்? சாராள். அப்போ பிள்ளையே இல்லை, பிள்ளை பிறக்கல. அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழித்துதான் பிள்ளை பிறந்தது. ஆனா ஆபிரகாம் உடனே கீழ்ப்படிந்து சாராளை எப்படி கூப்பிட ஆரம்பித்தார்? சாராள் சாராள் என்று கூப்பிட ஆரம்பித்தார். அது வரைக்கும் எப்படி கூப்பிட்டு இருந்தார்? சாராய் சாராய். சாராய்னா நீ எனக்கு மட்டும்தான், நான் நீ உனக்குனா எனக்கு நீ, அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஜாதிகளுக்கு தாயாய் மாற்றுவேன் என்று வாக்கு விசுவாச வார்த்தை சொல்லி அந்த சாராள் என்று பெயரை மாற்றின பிறகு ஆபிரகாம் சாராள் சாராள் என்று கூப்பிட்டான். அப்ப யோசித்து பாருங்க, சாராள் என்று கூப்பிடும் போதெல்லாம் என்ன நினைப்பாரு? இவள் ஜாதிகளுக்கு தாய், இவள் ஜாதிகளுக்கு தாய், ஜாதிகளுக்கு தாய், ஜாதிகளுக்கு தாய் சொல்ல 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 அப்படியே சாராள் பிள்ளையை பெற்று அவள் மூலமாய் நிறைய ஜாதிகள் இந்த உலகத்துக்குள்ளே வந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த காரியத்தையுமே நம்ம முடியாது, இது நடக்காதுன்னா நடக்காது. எனக்கு பலனே இல்லைன்னா பலனே இல்லை, இந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது அப்படின்னா நடக்கவே நடக்காது. நீங்க விசுவாச வார்த்தைகளை பேசுங்க, கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களை சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்லி பாருங்களேன், கண்டிப்பா கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். நீங்க விசுவாசத்தோடு பேசுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்து முடிப்பார் உங்க வாழ்க்கையில. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததா பாத்தீங்கன்னா, தேவ சித்தத்துக்கு விரோதமாக எப்பொழுதுமே தேவன் நம்மை குறித்து ஒரு சித்தம் வைத்திருந்தா சாத்தா அதுக்கு ஒரு ஆப்போசிட்டா என்ன செய்ய ஆரம்பிப்பான்? கிரியை செய்வான். எல்லா இடத்திலுமே அப்படிதான். கர்த்தருடைய சித்தம், அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை மட்டும் என்ன செய்யக்கூடாது? பறிக்க கூடாது, புசிக்க கூடாது. உடனே அங்க சாத்தான் கிரியை செய்யறான். நீ இந்த பழத்தை என்ன செய்யணும்? பறிக்கணும், புசிக்கணும். நீ மட்டும் இல்ல, யாரும் புசிக்கணும்? ஆதாமோ கணவனும் புசிக்கணும். அப்போ தேவ சித்தம், அவன் எப்பவுமே அந்த ஏதேன் தோட்டத்துல இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், தன்னோடு உறவாடணும்னு ஆண்டவர் வைத்தார். ஆனா சாத்தா என்ன பண்ணிட்டான்? அந்த சித்தத்துக்கு மாறாக உள்ள நுழைஞ்சிட்டான். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாக சாத்தா எப்பொழுதுமே கிரியை செய்ய வந்து கொண்டேதான் இருப்பான். ஆனா நம்ம விழிப்பா இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஏரோதின் நாட்கள்ல கூட பாத்தீங்கன்னா, இயேசு இந்த உலகத்துக்கு பிறந்து இரட்சகராய் வரணும் என்பது தேவ சித்தம். ஆனா சாத்தா என்ன பண்ணினா? ஏரோதுடைய இருதயத்துல ஏவி பிறந்த எல்லா குழந்தைகளையும் வெட்டிடணும். அப்போ இயேசுவும் என்ன செஞ்சிருவாரு? மரித்து போய் விடுவார் என்பது அவனுடைய திட்டம். ஆனா கடைசியில பார்த்தா கர்த்தருடைய திட்டம் தான் ஜெயிக்கும். ஆமென். ஆனா சில சேதங்கள் வரலாம். திட்டத்துக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம விலகும் போது சில சேதங்கள் வரும்.
அதனால தேவ சித்தத்துக்கு டோட்டலா நம்ம ஒப்பு கொடுத்துட்டா தேவையில்லாத சேதங்கள் வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்கு மீறி எதுவும் நடக்காதபடிக்கு நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கணும். அந்த சாத்தானின் கிரியைகளை அழித்து 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 நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பாதையில நம்மை நடத்தி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்னும் சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 12:1 விட வேண்டியதை விடணும். ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சொந்த குடும்பத்தை விட்டுட்டு வா அப்படின்னா, விட்டுட்டு வந்தாதான் ஆசீர்வாதம். இல்ல ஆண்டவரே, ஒரு கையில எங்க சொந்த இதையும் பிடிச்சுக்கிறேன், எங்க வீட்டையும் பிடிச்சுக்கிறேன், ஒரு பக்கம் நான் உங்களுக்கு வாரேன் அப்படின்னா கிடையாது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி கீழ்ப்படியணும். என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கீழ்ப்படியணும். அன்னைக்கு மரியாள் தான் சொன்னாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதே மாதிரி ஆதியாகமம் 13:9 நீங்க பாத்தீங்கன்னா, லோத்துக்கும் மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாம் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வருகிறது. வாக்குவாதம் வரும்போது அப்பதான் தெரியுது, இவனை எங்கேயே விட்டுட்டு வந்திருக்க வேண்டியது அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கணும், கூட கூட்டிட்டு வந்ததுனாலதான் இந்த பிரச்சனை. ஆனா இதுக்கு மேலையும் வச்சா ரொம்ப பிரச்சனை ஆயிரும். அப்ப பிரிந்து போக வேண்டிய நேரம் வந்துருச்சு என்று ஆபிரகாம் அறிந்து பிரிந்து போக வேண்டியவங்களை பிரித்து விட்டான். அப்போ எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில கூட சேர வேண்டியவங்களோட சேரணும், பிரிய வேண்டியவங்களோட பிரியணும். தேவையில்லாத நபர்களோட உட்கார்ந்து பேசி நம்ம நேரத்தை ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் இன்னைக்கு நீங்க விட்டுறணும். ஆனா கணவனை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. மனைவி விட்டு பிரியக்கூடாது. ஆனா குடும்பத்தை விட்டு பிரியக்கூடாது. பெற்றோரை விட்டு, பிள்ளைகளை விட்டு, உடன் பிறந்தவர்களை விட்டு அப்படி பிரியக்கூடாது. ஆனால் தேவையில்லாத நபர்களோடு ஐக்கியம் வைக்கிறதை நம்ம அதை விட்டு விட வேண்டும். அல்லேலூயா. அப்படி நம்ம விட்டு விட்டால்தான் அது தொடர்ந்து நம்ம ஆசீர்வாதத்துக்கு நேராக முன்னேறி செல்ல முடியும். எப்ப லோத்தை விட்டு பிரிந்தாரோ ஆபிரகாம், அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ எங்கெல்லாம் பாக்குறியோ உனக்கு தருவேன், நீ கால் மிதிக்கிற இடத்தெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அடுத்தது ஆதியாகமம் 22:5 வாசிப்போம். ஆதியாகமம் 22:5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். இதுல பாருங்க, நிறுத்த வேண்டியவர்களை நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்த வேண்டும். ஆமேன். வேலைக்காரர்கள் பிள்ளையோடு கூட தொழுது கொள்ள போகும் பொழுது இவர்களையும் அழைச்சிட்டு போயிருந்தா, அங்க தொழுது கொள்ளும் போது பலி செலுத்தும் போது என்ன நடந்திருக்கும்? ஈசாக்கை கட்ட விட்டுருப்பாங்களா? விட்டுருக்கவே மாட்டாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து தேவனுக்கு கீழ்ப்படியாதபடி திசை திருப்பி இருப்பாங்க ஆபிரகாமை. அப்ப அந்த ஆசீர்வாதத்தை ஈசாக்கின் மூலமா இந்த வெற்ற நேரத்துல கர்த்தர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் இழந்திருப்பான். ஆகவேதான் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவரை துதிக்கும் பொழுதுதான் தேவையில்லாத நபர்களை ஒரு இடத்துல நம்ம வைக்கணும். எப்பவுமே பாத்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு உங்களுக்கு தெரியும் யார் யாரை எந்தெந்த டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும், எந்தெந்த இடத்துல வைக்கணும். தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆமேன். அந்த டிஸ்டன்ஸ் நம்ம மீறும் போதுதான் நமக்கு அங்க பிரச்சனைகள் வருது, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் தடைப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவரிடத்துல நம்ம சொல்ல போறோம், நிறுத்த வேண்டிய நபர்களை நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தி வச்சிடணும். ஒரு முறை 1 சாமுவேலை நம்ம வாசித்து பார்த்தீங்கன்னா 9 சவுலுக்கு ராஜ்யபாரத்தை சொல்லும்படி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, இந்த சவுலோடு கூட வந்த வேலைக்காரனை நீ அங்க நிறுத்திரு, நம்ம 2 பேரும் பேச வேண்டிய வார்த்தை இருக்கிறது, கர்த்தர் உனக்கு சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லும் பொழுது இந்த வேலைக்காரர் வரக்கூடாது என்று சொல்லி ஒரு இடத்துல நிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரோடு நம்ம பேசும்போது, உறவாடும் பொழுது, நாம் தனியா போய் தேவன் சமூகத்துக்கு போனாதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். அந்த தனி ஜெபம், தனியாக தேவனோடு உறவாடுகிற நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். அந்த நேரத்துல இன்னைக்கு மனிதர்கள் நம்ம கூட வரல, ஆனா எது நம்ம கூட வருது? மனிதர்களுடைய வார்த்தைகள் நம்ம கூட வருதா இல்லையா? செல்போன் வருது,
நம்ம வாட்ஸ்அப் கையில் வச்சுக்கிறோம், ஃபேஸ்புக் பார்க்குறோம், ஒரு கையில் இது ஒரு கையில் ஏசப்பான்னு கூப்பிடுறோம். அப்போ நிறுத்த வேண்டியவர்களை நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தித்தான் ஆக வேண்டும். ஆமேன். அடுத்ததாக கடைசியா ஒரு காரியம், புறம்பே தள்ள வேண்டியவர்களை தள்ளித்தான் ஆக வேண்டும். அடிமை பெண்ணையும் அவனுடைய பிள்ளையையும் புறம்பே தள்ளுங்க, அவர்கள் சுதந்திரவாளிகளாய் இருப்பதில்லை என்று சொன்ன பொழுது அவர்களை விட்டு அந்த அடிமை பெண்ணை வெளியே துரத்தின பிறகுதான் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். ஆமேன், ஹல்லேலூயா. அந்த ஈசாக்கோட அந்த அடிமை பெண்ணின் பிள்ளையும் புத்திரனோ இஸ்மவேலும் இருந்திருந்தா கண்டிப்பா யார் தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்திருப்பா? இஸ்மவேல் தான். அப்போ ஏன்னா அவன் பெரிய ஆளு, அவன் வேற ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவன் பிறக்கிறதுக்கு முன்பாக சொல்லிட்டாரு துஷ்ட மனுஷனா இருப்பான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவன் அடிமைத்தனத்தில் பிறந்த பிள்ளை, அடிமைத்தனத்தில் பிறந்த பிள்ளை. ஆனால் ஈசாக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு பிறந்த பிள்ளை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட நிறைய காரியங்கள் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். உலக ஆசாபாசங்கள், உலக சிற்றின்பங்கள், இன்னும் நிறைய காரியங்கள் உங்களை பெருமை, மேட்டிமை, இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். ஆனா புறம்பே தள்ளுனாதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். இந்த அடிமை பெண்ணையும் அந்த அவனுடைய பிள்ளையும் புறம்பே தள்ளுன பிறகுதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஆமேன். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில சாத்தான் எதையெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறானோ அந்த காரியங்கள் எல்லாம் உட்கார்ந்து யோசித்து நிதானமாய் பாருங்க. ஆண்டவரே, எது நான் புறம்பே தள்ளணும், தள்ளி போடணும், தள்ளி போடுவதற்கு எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்னைக்கு பாம்பு பவுலுடைய கையை கவ்வி கொண்ட பொழுது, பரவாயில்ல இது ஒரு பக்கம் இருக்கட்டும், பரவாயில்ல கையில தானே தொங்குது, அது என்ன செய்ய போகுது அப்படின்னு விட்டுட்டு இருந்தாரா? இல்ல, உதறி போட்டுட்டார். அது உதறி போட்டுட்டார். உதறி போட்டதை எங்க போட்டாரு? தீயில உதறி போட்டார். வெளியில உதறி போட்டா கூட திரும்ப என்ன செஞ்சிடும், ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்பி வந்து கவ்வும். ஆனா தீயில உதறி போட்டதுனால அது அப்படியே அழிந்து போனது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரை என்னை அடிமைப்படுத்தி இருக்கிற தேவையில்லாத ஸ்பாவங்களை சுட்டரித்து போட எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே என்று நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட ஸ்பாவங்களை விட்டுவிட, அதனால் அதை சுட்டரித்து போட கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. அப்ப விட வேண்டியதை விடணும், பிரிந்து போக வேண்டியவர்களை பிரித்து விட்டுறணும், நிறுத்த வேண்டியவர்களை நிறுத்த வேண்டிய இடத்துல அந்த எல்லையில நம்ம நிறுத்தணும், புறம்பே தள்ள வேண்டியவர்களை புறம்பே தள்ளித்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அப்பதான் நம்ம ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் மாற முடியும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நம்ம மூலமா அநேகர் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் நாம் மாற முடியும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் நம்ம கற்றுக்கொண்ட காரியங்களை மனதில் வைத்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி நம்ம முடிக்க போறோம். சாராளுடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு நிறைய காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். கணவனுக்கு கீழ்ப்படியணும், மனைவியை அன்பு கூறணும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எல்லா விஷயத்திலும் வன்னியர்களை உபசரிக்க, ஊழியர்களை கனம் பண்ண, விருந்தோம்ப, குடும்பத்தினரை அன்பாய் உபசரிக்க நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். விசுவாச வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு சாராள் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறார். தேவனை எல்லாவற்றிலும் அற்புதங்களை பெற்றுக்கொண்ட பிறகு அவரை உயர்த்த, அவரை மகிமைப்படுத்த நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சாராளை போல தேவையில்லாத பொய், கணவனோடு இணைந்து, குடும்பத்தினரோடு இணைந்து, பிள்ளைகளோடு இணைந்து தேவையில்லாத பொய் சொல்லுறத நம்ம தூக்கி வீசிட்டு தேவ சித்தத்தை அறிந்து தேவ சித்தத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லணும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய கணவன், நம்முடைய முழு குடும்பமும் தேவ சித்தத்தை செய்வதற்கு அவர்களை அர்ப்பணிக்க நம்மால் இயன்ற காரியங்களை செய்ய வேண்டுமே தவிர தேவ சித்தத்துக்கு புறம்பாக நம்முடைய சொந்த விருப்பத்துக்கு அவர்களை அடிபணிய நம்ம ஒரு நாளும் முற்படவே கூடாது. அதை நம்ம ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். மற்றவர்களை நம்ம அடிமை போல நடத்தக்கூடாது. வேலைக்காரரா இருந்தா கூட, நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்களா இருந்தா கூட
ஒரு அன்போடு மனிதாபிமானத்தோடு நடத்த நம்ம ஆண்டவரிடத்துல கற்றுக்கொள்ளுகிறோம். அந்த சாராள் மூலமா கற்றுக்கொள்கிறோம். அவருடைய தவறான காரியத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு நல்ல காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவரை நோக்கி பார்த்தப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ, ஒரு நல்ல ஒரு ஐடியல் வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க எல்லா ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை அப்படியே ஒரு காதுல கேட்டுட்டு அடுத்த காதுல விட்டுட்டு போயிடக்கூடாது ராஜா. ஆண்டவரை இருதயத்திலே பதித்து அதை தியானித்து அதன்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். நீங்க எங்களோடு கூட பேசின காரியங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா, அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் அப்படியே நடந்து ஆண்டவரை சாராளை போல, ஆண்டவரை கற்பம் தரிக்க அவள் பலன் அடைந்தது போல எங்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அதே போல ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம், ஆண்டவரே எந்தெந்த காரியங்களை நாங்க விட்டுறணும், எந்தெந்த காரியங்களை எந்த இடத்துல நாங்க நிறுத்தணும், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் எங்களுக்கு தாங்கப்பா, சொல்லி தாங்கப்பா, கற்று தாங்கப்பா. யாரை விட்டுட்டு நான் பிரிஞ்சு வரணும், பிரிஞ்சு வாழணும், எங்களுக்கு சொல்லி தாங்கப்பா. எந்தெந்த பாவங்களை புறம்பே தள்ளணும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா, எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. எங்களோடு கூட பேசுனீங்க, ஆனா ஒவ்வொரு நாளும் அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சாராளுடைய வாழ்க்கையில முடியாது நினைச்ச காரியங்களை முடிய பண்ணினீர் அப்பா. இல்லை நினைச்ச ஆசீர்வாதங்களை இருக்கிறது என்று அழைத்து கொடுத்தீரே. அதே போல ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்கள் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அந்த ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா. முடியாது நினைச்சாங்களோ அந்த காரியங்களை முடிய பண்ணுங்க, கிருபை கொப்பு கொடுக்கிறோம். அதிசயங்களை காணப்பண்ணும். இங்க வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், இவர்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை கட்டளையிடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் மூலமாய் இவர்கள் சந்ததியில ஆண்டவரே ராஜாக்கள் ஆண்டவரே தோன்றுவார்களாக, ஜாதிகள் புறப்பட்டு வருவார்களாக. இவர்களை ஆசீர்வதிப்பீராக, பெருக பண்ணுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இணையதளத்தின் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து எந்தெந்த காரியங்களை விட்டு விலகணுமோ அவற்றை விலகிறேன் என்று தங்களை அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. அவர்களை சரியான பாதையில நடத்துங்க, நேர்வழியில நடத்துங்க. நம்முடைய சித்தத்தின் முனையில அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் பிள்ளைகள் வாழ்க்கையில தொடருவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம், கிருபை கொப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில நீங்க எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.